எனது தங்க நகை கடனுக்கு இத்தனை புது ரூல்ஸா? அதிரடி காட்டிய ஆர்பிஐ. 9 தடாலடியான ரூல்ஸ். தங்க நகை கடனை இப்ப நம்ம பேங்க்ல வாங்கும் போது ஆர்பிஐ இப்போ அதுக்கு புதுசா 9 விதிமுறைகளை முன் வச்சிருக்காங்க. முதல் ரூல்ஸ் என்னன்னா, அடமானம் வைக்கிற தங்கத்துடைய நகையின் மதிப்பு 75% மட்டும் தான் கடனா கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகையை அடமானம் வச்சீங்கன்னா 750 ரூபாய் மட்டும் தான் கடனா கொடுப்பாங்க. ரெண்டாவது, அடமானம் வைக்கிற அந்த தங்க நகை இருக்கு இல்லையா, அது உங்களோடதுதான் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரத்தை நீங்க சமர்ப்பிக்கணும். அடுத்து, அடமானம் வைக்கிற அந்த தங்க நகை தரம் குறித்தான சர்டிபிகேட் கடன் கொடுக்கிற பேங்கோ இல்லனா நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும். இதோட ஒரு காப்பியை அந்த கம்பெனி வச்சிருக்கோம். அண்ட் அந்த சான்றிதழ்ல கடன் கொடுப்பவர் கடன் வாங்குபவர் அப்படின்னு 2 பேருடைய கையொப்பமும் இடம்பெற்றிருக்கணும். இந்த சர்டிபிகேட்ல நகை சம்பந்தமான எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். இந்திய ரிசர்வ் வங்கியால குறிப்பிடப்பட்டிருக்கிற தங்க நகை வகைகளுக்கு மட்டும் தான் கடன் வழங்கப்படணும். இனி வெள்ளி நகைகளுக்கும் அடமான கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தனிநபர் 1 கிலோ தங்கம் வரைக்கும் தான் அடமானம் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடமானமா பெறப்படுற தங்க நகைகளுக்கு 22 கேரட் தங்கம் அடிப்படையில தான் இனிமே கடன் வழங்கப்படும். கடன் ஒப்பந்தத்துல கடன் சம்பந்தமான எல்லா தகவல்களும் கட்டாயமா இடம் பெற்றிருக்கணும். சோ அந்த நகை கடனெல்லாம் பினிஷ் பண்ணி பணத்தெல்லாம் செலுத்தினதுக்கு அப்புறமா 7 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பேங்கோ இல்லனா நிதி நிறுவனமோ நீங்க அடகு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த நகையை உங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். சப்போஸ் 7 நாட்களுக்குள்ள கொடுக்க முடியல, அவங்க டிலே பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் 5000 ரூபாய் அவங்க உங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி 9 அதிரடியான ரூல்ஸ் இப்போ ஆர்பிஐ போட்டிருக்காங்க. ஏற்கனவே கடந்த மாசம் பாத்தீங்கன்னா அடமானம் வச்சிருக்கிற தங்கத்தை முழுசும் மீட்டதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் அந்த நகைகளை அடமானம் வைக்க முடியும். தங்க நகைகளை மீட்காம அப்படியே அடமான காலத்தை நீட்டிக்க முடியாது அப்படின்னு ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த 9 ரூல்ஸும் புதுசா இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.